ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ராபர்ட் மீனா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள் எங்களுக்கு, எங்க குடும்பத்துக்கு. என்ன அப்படின்னா, எங்க வீட்ல ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வரப்போகுது. என்னன்றதை கூடிய சீக்கிரமே உங்கள்கிட்ட நாங்கள் சொல்ல போகிறோம். அந்த ஃபங்க்ஷனுக்காக இன்னைக்கு நம்ம நகை எடுக்கிறதுக்காக போக போகிறோம். நம்ம செய்முறை செஞ்சுதான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. மற்றதாக இருந்தால் கூட ஒதுக்கி வச்சிடலாம். ராபர்ட்டோட கூட பிறந்த அண்ணனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது. அந்த ஃபங்க்ஷனுக்கு நகை எடுக்கிறதுக்காக போகிறோம். யார் யார் வராங்க அப்படின்னா, நாங்கள் மாமா வீடும் அக்கா பிள்ளைகள்லாம் போகிறோம். அங்கே போயிட்டு என்ன மாடலில் நம்ம ஜுவல்ஸ் எடுக்க போகிறோம், என்னென்ன எடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த vlogல உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நாங்கள் போகிறோட நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பசங்களாக இருக்கனால பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக கேட்கும். ஏன்னா பிள்ளைய விளையாண்டுட்டு இருக்குதுக்கு, கத்திட்டு இருக்குதுக்கு, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போகலாம். கண்ணில் ஓரழகு, கையில் நூறழகு, உன்னால் பூமி அழகே. உன்னில் நான் அழகு, என்னில் நீ அழகு, நம்மால் யாவும் அழகே. வந்திருக்கோம். நான் சுகரே போடாமல் சொல்லியிருக்கேன். வந்துருச்சு பைனாப்பிள். ஐயோ, என்ன யார் ரியாக்ஷன் இப்படி கொடுக்குற? எனக்கு நகை எடுக்கிறேன். நல்லா தான் இருக்கு. நகை கடைக்கு வந்தாச்சு, நகை எடுக்க போகிறோம். நம்ம நகை எடுக்கிறதுக்காக திண்டுக்கல்ல இருக்க பீமா ஜுவல்லர்ஸ் தான் வந்திருக்கோம். நாங்கள் எங்கள் அண்ணி வீடு எல்லாருமே வந்திருக்கோம். அமைதியாக இருக்கு. நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாருக்குன்னா ராபர்ட்டோட கூட பிறந்த அண்ணனுக்கு. டேட் இன்னுமே ஃபிக்ஸ் பண்ணல. ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் vlogல ஷேர் பண்ணுறேன். அவங்களுக்கு செய்முறை செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம பீமா ஜுவல்லர்ஸில் மார்ச் மாதமே 1 பவுனுக்குரிய கோல்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு கிராமுடைய ரேட்டு 13,380 ரூபா. நேற்று ஒரு கிராமோட ரேட்டு 14,650 ரூபா. நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி 1 பவுன் கிட்ட வாங்கினனால, 1 பவுன் தான் வாங்கினோம், 1 பவுன் கிட்ட எல்லாம் இல்லை, 1 பவுன் வாங்கினோம். அதனால ஃபிக்ஸ் பண்ணி வாங்கினனால எங்களுக்கு 10,150 ரூபா கிட்ட லாபம் வந்தது. இதில் இப்போ ஒரு 4% ஆஃபர் ஏதோ போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அதுலேயுமே எங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க. என்ன பண்ண போகிறோம்? யாருக்கு செயின் எடுக்க போகிறோம்? மாமாவுக்கு செயின் எடுக்க போகிறோமா? யாருக்கு? எடுத்தாச்சு. எனக்கு எப்படி இந்த பால்ஸ் வச்சு செயின் நல்லா இருக்கா? ரெண்டையும் கழட்டி கொடுத்துட்டேன்னா செலவுக்கு ஆகும். 1.5 பவுன் எடுத்தாச்சுன்னு சொன்னேன்ல, சும்மா சொன்னேன். அழகா இருக்கேன், போட்டு பார்க்கலாம். வாங்கி போட்டுருக்கேன். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், தம்ப்நெயில். நான் வியர் பண்ணியிருக்க அந்த ஜுவல்ஸ் 4 பவுனு. ரொம்ப அழகாக இருந்ததுன்னு பார்த்துட்டே இருந்தேன்னா, எங்கள் அண்ணி பார்த்துட்டே இருக்காத, வேணும்னா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வாங்கி போட்டு பார்த்தேன். நம்ம வாங்கலாம் இல்லை. அதுக்கடுத்து இன்னொரு செயின் போட்டு பார்த்தேன். அதுவும் சூப்பராக இருந்தது. 2ல் எனக்கு ஃபஸ்ட்டு போட்டதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம என்ன வாங்க வந்தோம் அப்படின்னு, நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா, எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணியும் மோதிரமும் தோடு எடுத்திருக்காங்க. 1/2 பவுனில் தோடு, 1/2 பவுனில் மோதிரம் எடுத்திருக்காங்க. நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, 1 பவுனில் செயின் என் மச்சானுக்கு. அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வரப்போகுது, முக்கியமான ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் முக்கியமான ஆளுக்கு ஒரு மோதிரம் நம்ம காப்பவுனில் எடுத்திருக்கோம். நாங்கள் நினச்சோம் 1/2 பவுனில் மோதிரமும் 1/2 பவுனில் அவங்களுக்கு மோதிரமும் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே சொல்கிறாரு செயினாக எடுத்துடலான்னு சொல்லிட்டு, சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிளானே திடீர்னு மாறினனால 1 பவுன் செயின் நம்ம எடுத்தாச்சு. அது ஒன்று எனக்கு டைட்டாக இருக்குன்னா பாப்பா முழுசாக இருக்கும். நீங்கள் உங்கள் கையளவு தான் இருக்கு அந்த பிள்ளைக்கு. என் கை கொஞ்சம் கட்ட கை. மறுபடியும் போட்டு காட்டணும். ரொம்ப டைட்டாக இருக்குன்னா இதை எடுத்துருங்க. ஓகே, முடிஞ்சு. இதை போட்டுருங்க. கொடுத்தீங்கன்னா எடுத்துருக்கோம். கையில் மட்டும் மாட்டிக்கிறேன், யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா வேணாம். நீ ரொம்ப டைட்டாக தான் இருக்கு, அப்போ வேண்டாம். ரெண்டுமே டைட்டாக இருக்கா? அது ஓரளவுக்கு கழட்டிடலாம். இது கழட்ட முடியல. முத போட்டு கழட்டினா இப்போ கழட்ட முடியல. தெரியல.
விட்டுருங்க, கையோட இருக்கட்டும். எடுத்து முடிச்சாச்சு. நகை எடுத்து முடிச்சாச்சு. இப்போ போய் கேஷ் கவுண்டரில் போய் கேஷ் கட்டணும். எங்கள் வீட்டுக்காரருக்கு அப்புறம் அப்படியே என்னென்ன எடுத்தோன்னு சொல்கிறோம் அப்புறமா. வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறோம். ஆமாம், பாட்டு ஓடுறது காப்பரேட் விடும். நகை விலை குறையனுக்கு சொல்லி கொடுங்க. அங்கே எடுக்கும்போது மட்டும். கேஷ் கவுண்டர் போயிட்டு பே பண்ணியாச்சு. நகையுமே நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. வீட்டில் போயிட்டு என்னென்ன மாடல் என்னென்ன வாங்கியிருக்கோம் நான் உங்கள்கிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், காமிக்கிறேன். கேஷ் கவுண்டரில் ஒரு பொண்ணு நிற்கிறாங்கல்ல, அவங்க பேர் காவியா. அவள் என் ஃப்ரெண்டு, என் கூட ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க. அதனால தான் நாங்கள் இவ்வளோ ஜாலியாக அங்கனக்குள்ளே பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நகை கடையிலேருந்து வந்துட்டோம். வீட்டில் துணி காய போட்டிருந்தோமா, அதை எடுத்து வச்சுட்டு மாமியார் வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. லக்கு அடிச்சதா ஜாக்பாட் 2-3 லட்சம். சரி போயிட்டோம். நாங்கள் வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோங்கிறத காட்டுறோம். என் பக்கத்தில் ஒரு ஆள் இல்லை, மீனா. அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. அதனால் நான் வந்து இந்த வீடியோவை முடிக்கிற மாதிரி வந்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்ததை காட்டிடுறோம். ஃபஸ்ட் நாங்கள் வந்து பையனுக்கு இந்த செயின் எடுத்தோம். ஒரு பவுன் இந்த செயின். கொஞ்சம் பேட்டர்ன் வந்து நல்லா இருக்குது, ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அது கழுத்துக்கு 18 இன்ச்சு அப்படின்னாங்க. நான் கரெக்டாக இருக்கும், நல்லா இருந்துச்சு. அதனால் இது எடுத்தோம். அவருக்கு வந்து வேறு என்ன, இது வந்து கரெக்டாக புக் பண்ணி எடுத்தது. 2 மாதம் ஆச்சு புக் பண்ணி அப்போக்கி இப்போக்கும் டிஃப்ரெண்ட் வந்து இது. நீங்கள் வந்து மினி விளாக் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. விளாக்ல சொல்லியிருக்கியா? சூப்பர். இதுதான் எடுத்துருக்கிறது. அப்புறம் வந்து பொண்ணுக்கு எடுத்தது அவங்களுக்கு எடுத்தது வந்து இந்த மோதிரம். இது வந்து கம்மி தான், 2 கிராம் தான். இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதோட டிசைன்லாம் நல்லா இருந்துச்சு. இருந்தால் மீனாவுக்கு இதுதான் பிடிச்சிருந்துச்சி. மீனாக்கு இதுதான் பிடிச்சிருந்துச்சி, அதனால் இதே எடுத்துட்டோம். அந்த செயினே உங்கள் கையில் வச்சுக்காங்க, தெளிவாக தெரியும் கையில். ஆனால் 1 கிராம் மாதிரியே தெரில, சரி 1 பவுன் மாதிரியே தெரில. ரெண்டாவது இந்த கொக்கி வச்சுருக்கிறது வந்து கவரிங் செயின்லாம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த கொக்கி வச்சுருப்பாங்க, எல்லா செயின்லேயும் வராது. ஆனால் இந்த செயினில் வச்சுருக்கேன். நான் கேட்டேன், ஆனால் என்ன இந்த கொக்கி வந்திருக்கு அப்படின்னா, இல்லை இப்போல்லாம் மாறிடுச்சு அப்படின்னா. சரி எதாக இருந்தால் இல்லை, அது என்ன வெயிட்டோ அதுதான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா. வேணாம் இருக்கட்டும் அப்படின்ட்டு இது 2 வந்து நாங்கள் எடுத்தது. இப்போ அக்காவும் மாமாவும் எடுத்தது வந்து இந்த 2. என்ன அப்படின்னா, இப்போ அடுத்து வந்து வீட்டுக்கு வந்து ஆள் வந்துட்டாங்க, கொரியர் வந்துருச்சு, அதெல்லாம் எந்திரிச்சு போயிட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கா மாமா அவங்க வாங்கினது. காட்டலாமா என்னன்னு தெரியல, எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் காட்டுறேன். பார்த்துக்கலாம். இது வந்து மோதிரம் பையனுக்கு எடுத்தது. பேட்டர்ன் நல்லா இருக்குது. இது ஒரு இந்த மோதிரம் வந்து ஓகே சூப்பர். இது வந்து அவருக்கு எடுத்தது. இது வந்து அவங்களுக்கு எடுத்தது. இது மோதிரம் இல்லை, தோடு. இது வந்து அவங்களுக்கு எடுத்தது இப்போதைக்கு. ஏன்னா நாங்கள் எடுத்துருக்க கூடாது தான், ஏன்னா முன்னாடியே புக் பண்ணிட்டோம். கம்மியாக இருக்கும்போது புக் பண்ணனால எங்களுக்கு அதாவது அந்த டேட்டுக்குள்ளே எடுக்கணும், இல்லைன்னா அந்த ஆஃபர் முடிஞ்சிச்சு. நீங்கள் கட்டின காசு ஒன்று ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன அன்றைக்கி எடுக்கிறது தான் வரும். ஆமாம், அன்னைக்குரிய ரேட்டு தான் வரும் அப்படின்ட்டாங்க. அதனால் நாங்கள் அவசரப்பட்டுலாம் இல்லை, கரெக்டான டயத்தில் எடுத்து வச்சுருக்கோம். எனக்கு எப்போயா இருந்தாலும் செய்யறது தான். ஆமாம், 10,000 டிஃப்ரெண்ட்டு.
அப்படிங்கும்போது இது வந்து யூஸ்ஃபுல் தான் அப்படின்றனால நாங்கள் எடுத்துட்டோம். அக்கா அவங்க நகை வந்து ஏன் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வீடு வேலை பார்த்துருக்காங்க, அதனால் அங்கே வைக்க முடியாது, அதனால் நீயே வை தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இங்கேயே கிடக்கு, இங்கேயே இருக்குது. இங்கேயே நாங்களும் அப்படியே பூட்டிட்டு போயிடுவோம். பூட்டவே மாட்டோம். சொல்லுவேன் வந்து ஒன்றுமே இருக்காது, 2 நாளைக்கு இருக்கு, அப்புறம் போய் அடை வச்சுருவான். என்ன வந்து சாப்பாடு கீப்பாடுன்னு வந்து சாப்பிட்டு போயிருங்க, அவ்வளோதான். அதுவும் இருக்காது, எல்லாம் டயட்டில் இருக்கும். ஆமாம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 11:25. நான் உங்களுக்கு டைமை கூட காமிக்கிறேன். இப்போ தான் மாமியார் வீட்டிலேருந்தே வந்தோம். நான் பீமா ஜுவல்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஹேண்ட்பேக் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். என்னோடய ஃப்ரெண்டு காவியா அவள் அங்கே வேலை பார்க்குறா. அவள் இந்நேரத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அவள் பாதி தூரம் வந்தால், நான் பாதி தூரம் போனேன். போயிட்டு வாங்கிட்டு அவளுக்கு நன்றி சொல்லிட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரத்துட்டு ஒரே சத்தம் போட்டார், அவ்வளோ ஞாபகம் இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி சத்தம் போட்டார். தெரிலங்க, வேணுக்குன்னு வச்சுட்டல, தெரியாமல் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:25 ஆகிடுச்சு. இப்போ தான் வீட்டுக்கே வந்து உட்காரோம். சரி, இந்த vlog இதோட முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.